நம்ம ஜோதிடத்தையோ அல்லது கைரேகை சாஸ்திரம் சார்ந்த விஷயங்களையோ இல்லை நம்ம படிக்கக்கூடிய அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையையோ முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு மனிதன் எவ்வாறு செயல்படுகிறான், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சோன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அடுத்து இன் ஃப்யூச்சரில் நீங்கள் கைரேகை சாஸ்திரம் படித்து முடிச்சுட்டு போன பின்னாடி ஒருத்தர் கையை பார்க்கும்போதே உங்களுக்கு இவர் என்ன மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்து வருகிறார், இந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாஸ்திரம் படிச்சுக்கிறவங்க நிச்சயமாக உயிர், மனம், உடல் இது சார்ந்த நிலைகளை பற்றிய ஒரு தெளிவான புரிந்துணர்வு இருக்க வேண்டும். முதல்ல உயிர் என்றால் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், உயிர் எங்கே இருக்கு? உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த உயிர் என்பதும் மனம் என்பதும் உடல் என்பதும் ஒன்றா வெவ்வேறையா? இதுலேயே குழப்பங்கள் இருக்குது. அப்போது இந்த உயிர் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மாவானது சில பல பிறவிகள் எடுத்து மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறப்பெடுக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மாவும் உயிரும் இறப்பதே இல்லை. ஆன்மாவுக்கு என்ன இல்லை? அழிவே கிடையாது. பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இதுதான் ஆன்மா. ஆனால் இந்த மனத்துக்கும் உடலுக்கும் என்ன இருக்கு? பிறப்பும் இருக்கிறது, இறப்பும் இருக்கிறது. பிறப்புன்னா எப்போ? இந்த ஆன்மாவானது தன்னுடைய முற்பிறவி கர்மவினைகளின் அடிப்படையில் வாசனைகளை அடிப்படையாக கொண்டு, வாசனைன்னு அடுத்தடுத்து படிப்போம், அந்த வாசனைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தாயின் கருவில் எப்பொழுது உருவாகிறதோ அப்போவே அதுக்கு உடல் உருவாகி விடுகிறது. ஆமாவா? அப்போ உடல் உருவாவதற்குன்னு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த குழந்தை முழு வளர்ச்சி அடைந்து பிறக்கிறது. அப்போ பிறக்குங்கிறத, பிறப்புங்கிற ஒரு ஆரம்பத்தை உடையது உடல். புரியுதுங்களா? அதே நேரத்தில் இந்த உடல், அப்போ ஒரு குழந்தை பிறந்த ஆரம்ப காலகட்டத்தில் உணவு மட்டுமே தேவையாக இருந்தது. அடுத்தடுத்து என்ன ஆக ஆரம்பிக்குது? உள்ளமும் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ விருப்பு வெறுப்பு ஏற்படுகிறது, இன்ப துன்பங்கள் ஏற்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை எப்பொழுது பிறப்பெடுக்கிறதோ அப்போவே உடலும் வந்து விடுகிறது, உள்ளமும் வந்து விடுகிறது. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போது உயிர் என்பது ஆன்மா. ஆன்மாவிற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆனால் அந்த ஆன்மாவானது குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை, எப்படி நம்ம சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிட்டா புதுசாக ஒரு சட்டை போட்டுக்கிறோம் இல்லையா, தச்சு, அதுபோல் இந்த உயிரானது புதிய உடலையும் புதிய மனதையும் பெறுகிறது. அப்படிங்கிறது தான் இதனுடைய தர்பரியங்களாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்? உயிருக்கு இறப்பு இல்லை. உயிர் என்ற நிலைக்கு என்ன இல்லை? இறப்பே கிடையாது. ஆனால் மனமும் உடலும் இறந்து பிறக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதும் மனமும் உடலும் வெவ்வேறு. ஆனால் உயிர் மட்டும் என்னவா இருக்கு? ஒன்றாகவே அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவிற்கு என்ன இல்லை? அழிவே இல்லை. ஆனால் மனமும் உடலும் அழிகிறது. சரி, இந்த உடலும் மனமும் எப்போ தான் சார் அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு படுத்து தூங்குறீங்க. தூங்கும்போது என்ன ஆகுது? நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் வந்துடுது. எங்கே படுத்திருக்கீங்கன்னே தெரியல. உடலும் மறந்து போகுது, கனவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு டார்க்காக அப்படியே ரொம்ப நல்ல தூக்கங்க, ரொம்ப நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடுது? அந்த இடத்துல உடலும் இறந்து போகிறது, மனமும் இறந்து போகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளையும் ஒர்க் பண்ணிட்டு அவனுடைய வேலைகளை செய்து முடிச்சுட்டு திருப்பி வந்து அந்த களைப்பில் படுக்கும் பொழுது அவன் என்னவாகிறான்? உடலும் இறக்கிறது, மனமும் இறக்கிறது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இது திரும்பியும் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது என்ன ஆகுது? உடலும் புதிதாக பிறக்கிறது, மனமும் புதிதாக பிறக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் மனிதன்
உறங்கும்போது இறப்பையும் விழிக்கும்போது பிறப்பையும் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எதுக்காக அடுத்த நாள் காலையில் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க எல்லாரும்? எது உங்களை எழுப்புகிறது? எந்த எண்ணங்கள் உங்களை எழுப்புகிறது? ஐயோ, ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்களை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அவரை போய் பார்க்கணும், இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற நாள் செஞ்ச வேலைகளினுடைய பாதி, அந்த முடிக்காத வேலைகள் அல்லது எதிர்காலத்தை நோக்கி வளரக்கூடிய வேலைகள், அது பாதியிலே இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் என்ன பண்ண அடுத்த நாள் நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கரெக்டாக கிளம்புனா தான்ப்பா நாங்கள் போக முடியும், போனால் தான் அவரை பார்க்க முடியும், பார்த்தா தான் அந்த வேலையை நடத்த முடியும். அப்போது நாள் செஞ்சு பாதியில் விட்ட வேலையும் அது சார்ந்த எண்ணங்களும் அடுத்த நாள் உங்களை விழிக்க வைக்கிறது. அப்போ நீங்கள் நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு யோசிச்சுட்டு படு, நீ அலாரமே வைக்க தேவையில்லை, கரெக்டாக அத்தனை மணிக்கு நீ எந்திரிப்ப அப்படிம்பாங்க. புரிகிறதா? இதெல்லாம் என்ன அர்த்தம்? அடுத்த நாள் விழிப்பு என்பதே நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தினுடைய எண்ண அலைகளினுடைய ஒரு பிறப்பாக இருக்கிறது. அதுதான் தூண்டுகிறது உங்களை எந்திரிக்கிறதுக்கு. புரியுதா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் லீவு, எல்லாம் லீவுப்பா, நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக என்ன பண்ணுறீங்க? தூங்கிடுறீங்க. அப்போ அந்த தூக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது யார்? உங்களுடைய அந்த அடுத்த நாள் வேலையினுடைய நிலை. அதே நேரத்தில் ஒர்க்கிங் டேஸில் என்ன பண்ணுறீங்க? டக்கு டக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும், சமைக்கணும், அந்த பரபரப்போடு நகர்கிறீர்கள். அந்த விழிப்பை கொடுத்தது யார்? அந்த மாதிரியான பரபரப்பு சார்ந்த நிலைகள். அப்போது ஒவ்வொரு நாளும் இரவில் தூக்கம் என்ற பெயரில் இறப்பும். இறப்பு யாருக்கு நிகழுது? மனதுக்கும் உடலுக்கும் நடக்குது. அதே நேரத்தில் அடுத்த நாள் காலையில் விழிப்பு என்ற நிலையில் பிறப்பும் ஏற்படுகிறது. யாருக்கு பிறப்பு? மனத்துக்கும் உடலுக்கும் பிறப்பு ஏற்படுகிறது. இது நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஐயா, நாங்கள் தூங்கலான்னு படுக்கிறோம், ஆனால் எங்கே தூக்கம் வருது அப்படிங்கிற நிலை இருக்கும்போது என்ன ஆயிடுது உங்களுக்கு? இப்போ போய் ஒருத்தர் படுக்கிறாரு, அவரோட நிலை என்ன? முதல்ல போனோடனே படுப்பார், அப்படியே பிறண்டு படுக்கிறாரு. அப்புறம் அப்படியே பழைய நினைவுகள், யார் பிரச்சனை பண்ணாங்க, நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில அசை போடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட அயற்சி வர்ற வரைக்கும் அந்த மனம் விழித்து கொண்டே இருக்கிறது. மனம் என்ன பண்ணும்? விழித்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உடலும் என்ன பண்ணிடும்? உடல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும், ஆனால் மனம் மட்டும் விழித்து கொண்டே இருக்கும். அப்போ அதில் தான் என்ன வர்றது? கனவுகள் தோன்றுவது, எண்ணங்கள் தோன்றுவது. நீங்கள் படுத்த உடனே கண்ணை மூடி தூங்கிடுறீங்க, உடனே மனசு தூங்குதான்னா இல்லை, அது தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் வாழ்வியலின் அடிப்படையில், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் 10 மணிக்கு படுக்கிறீங்க, ஒரு 12 மணி 1 மணியை நெருங்க என்ன ஆகிடும்? உங்கள் மனம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுகிறது. இருளில் போய், அது பேர் இருள் உலகம்னு பேர். ஒன்று நுண்ணுலகம்னு சொல்லுவாங்க, இல்லை இருளுலகம். அதில் போனோன்னே தான் உங்களுக்கு நிறைவான தூக்கம் ஏற்படுகிறது. அப்போ என்ன ஆகுது? மனமும் இறந்து விடுகிறது, உடலும் இறந்து விடுகிறது. அதுதான் நிறைவான தூக்கம், அதுதான் ஆரோக்கியமான தூக்கம். அது எப்போ வெளிப்படைகிறது? உங்கள் மனசுக்குள்ளே இருக்க பதிவுகள், ஐயோ நாளைக்கு காலைல ஸ்கூல் இருக்கேன்ற எண்ணம் வந்தோன்னே என்ன டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்க? முழிச்சிடுறீங்க. நீங்கள் முழிச்ச உடனேயுமே உடலும் பிறக்கிறது, மனமும் பிறக்கிறது, இரண்டும் விழித்து எழுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம அனைவருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பிறந்து இறந்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம நினைக்கிறோம் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு தூக்கம், எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தானே அப்படின்னு நினைச்சாலும் இதுதான் பிறவியினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அடுத்த பிறப்பெடுக்கிறதுக்கான அடிப்படை கோட்பாடாக இந்த நிலைதான் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிறவி எடுத்துட்டீங்க, ஆன்மா ஒரு உடலை உருவாக்கிருச்சு, உள்ளத்தை உருவாக்கிருச்சு. உடலும் உள்ளத்துக்கும் பிறப்பு உண்டு. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு உண்டு. ஆன்மா பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க 84 லட்சம் யோனிகளில் பிறந்து. புரியுதுங்களா? பேயாய், கணங்களாய், பாம்பாய், தாவரமாய் எல்லாத்தையும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்பார். அது மாதிரி நம்ம ஆன்மாவானது பல்வேறு பிறப்புகளில் பல்வேறு நிலைகளில் பிறந்திருக்கிறது. என்ன அர்த்தம்? ஆன்மா பிறக்கல, அது உடல் எடுத்து உள்ளம் எடுத்து வந்திருக்கிறது. அந்த உடலும் உள்ளமும் பழசானோடனே கழட்டி விட்டு போயிடுது.
திரும்பவும் அதே ஆன்மா வேறொரு உடலுக்குள்ளே போய் உடலும் உள்ளமும் கொண்டு அதை செயலாற்றுகிறது. இதுதான் அடிப்படை கோட்பாடாக அமைந்திருக்கிறது. அப்போ ஆன்மாவிற்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. ஆனால் மனதிற்கும் உடலுக்கும் அழிவு உண்டு. சில நேரங்களில் மிருகங்களாக நீங்கள் பிறக்கும் பொழுது மனம் என்ற நிலை இல்லாத நிலை இருக்கும். அப்போ உடலுக்கு மட்டும் அழிவு உண்டு. புரியுதுங்களா? அப்போ உயிர் என்பது வேறு, மனம் மற்றும் உடல் என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட். உயிர் என்பது வேறு, மனம் மற்றும் உடல் என்பது வேறு. இதில் என்ன சிக்கல்னா, இந்த உயிரினால் மனமும் உடலும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த உயிர் தன்னுடைய வாசனைகளில் முற்பிறவி கர்மவினைகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தூண்டுதலால் அது சில இன்பங்களை துய்க்க விரும்புகிறது. உலகியல் இன்பங்களை விரும்புகிறது. அப்படி விரும்புவதால் விழித்தெழுகிறது. அந்த விழித்தெழுதலின் அடிப்படையில் அது என்ன பண்ணுது? அடுத்த உடலும் உள்ளமும் பெறுகிறது, மனமும் பெறுகிறது. புரியுதுங்களா? அப்போ உயிர் என்பது வேறு, மனம் உடல் என்பது வேறு. இதை புரிஞ்சுக்கங்க. ஆனால் உயிர் ஒரு காரியத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் அதுக்கு என்ன வேணும்? உடலும் வேணும், மனமும் வேணும். மனமும் உடலும் இல்லைன்னா உயிர் என்பது ஒரு ஆன்மாவாக இருக்கிறது. அதனால் எந்த பயனும் இல்லை. புரியுதுங்களா? இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்போ உயிர் என்பது வேறு, மனம் உடல் என்பது வேறு. புரியுதா? இதுதான் மெயினான ஒரு தீம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள்.